மிகச்சிறப்பு அற்புதமான புது விமான நிலையம், சர்வதேச தரத்தில் மிகச்சிறப்பாக. நானும் என்னுடைய மனைவியும் இன்னைக்கு விமானம் மூலமாக தாயகம் திரும்புகிறோம். நம்ம இந்தியாவுக்கு போகிறோம். என்னுடைய மகனும் மருமகனும் என்னுடைய பேத்தியும் வழி அனுப்ப வந்திருக்காங்க. இந்த விமான நிலையத்தை பற்றி சொல்லணுன்னா இதுவே தனியான ஒரு பதிவு போட்டாகணும். த மஸ்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நீங்கள் பார்க்குறீங்க. இது டிபார்ச்சர்ஸ்க்கான வழி, பாதை எல்லாமே சுத்தமாக சுகாதாரமாக. பிஸ்னஸ் கிளாஸுக்கு தனியாக ஒரு செக்இன் வச்சுருக்கான். நானும் என்னுடைய மனைவியும் பிஸ்னஸ் கிளாஸில் வரப்போகிறோம் விமானத்தில். இன்றைக்கி எங்களுக்கு விமான பயணம் 2 மணிக்கு 1:30 மணி 2 மணிக்கு தான் பயணம் ஆரம்பிக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. குட்டிமா, என் செல்ல குட்டி நல்லா இருக்கியாடா ரஜத்தி? என் பேத்தி பேசுகிறா. என் பேத்தி பேசிக்கிட்டு இருக்கா பாரு. தனுஜா, டாக்டர் அம்மா தனுஜா அம்மா, டாக்டர் தனுஜா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூடா, தேங்க்யூ. இந்த பாட்டிக்கிட்ட கொடுக்குறேன். அருமையான என்னுடைய மகனும் மருமகனும் பேத்தியும் என்னுடன் பயணமாகக்கூடிய என்னுடைய மனைவியும் வராங்க பாருங்க. அருமையான ஒரு பயணத்திற்கான ஏற்பாடு இது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தோம். ஏறக்குறைய 2 மாதங்கள் 3 மாதங்கள் இங்கே இருந்து மகிழ்ச்சியாக அதுவும் எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சது பாருங்கள். ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கான அப்பார்ட்மெண்ட் அது. நல்ல ஜாலியாக காலையில் நடப்போம், சாயந்தரம் நடப்போம். அருமையான சாப்பாடு, குறையே கிடையாது. நான்வெஜ் டேஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அவ்வளோ அருமையான சாப்பாடு. வெளியில் போனாலும் ஹோட்டல்ஸில் நல்ல அருமையான சாப்பாடுகள். அவருடைய நண்பர்கள் எல்லாருமே பிரமாதமான விருந்து கொடுத்து உபசரித்த அந்த தருணங்கள்லாம் மறக்கவே முடியாது. மிகச்சிறப்பு. அருமை. நாம் இப்போ ஏர்போர்ட் உள்ளே வந்திருக்கோம். சில கட்டுப்பாடுகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் ஏர்போர்ட்டை காட்டுறேன் உங்களுக்கு. லஞ்சோட ரெஸ்டிங் பிளேஸ் என்ன மாதிரி இருக்கு பாருங்க. என் ஒய்ஃப் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. நான் மட்டும் உங்களுக்காக வந்துட்டேன். உங்களுக்கு தெரியணும் இல்லையா, பார்க்கணுன்றதுக்காக வந்துட்டேன். இந்த லான்ச்சோட சீட்டிங் பிளேஸ், ரெஸ்டிங் பிளேஸு. இங்கே நம்ம ஃப்ளைட் வர வரைக்கும், நமக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டோ அது வரைக்கும் நம்ம இங்கே இருந்துக்கலாம், கம்ஃபர்டபுளாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எல்லா வசதியும் இருக்குது. எல்லா ஃபுட்டும், எல்லா நாட்டோட ஃபுட்டும் கிடைக்குது. அதனால் இங்கே ஒரு பெரிய பியூட்டி. இவங்க அரேபியன்ஸுன்றதுனால பெருச்செங்கல் அது இதுன்ட்டு இவங்க ஃபுட்டு எல்லாமே வெஜ் அண்ட் நான்வெஜ், எறா சாலடு, சிக்கன் சாலடு அப்படின்ட்டு எல்லா வெரைட்டிஸும் இங்கே வச்சுருக்காங்க. நிறைய வச்சுருக்காங்க. நல்லாவே இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. சச் ஒண்டர்ஃபுல் மெயின்டெனன்ஸ். அதுதான் ஒரு பெரிய இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டால், இங்கே எல்லாருமே இங்கே சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா பாரு, இங்கே யாராவது அதில் இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, வாங்க, தேங்க்யூ. அவங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு விதவிதமான ஐட்டங்கள், பார்கள், என்ன வேணாலும் இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மக்கள் சம்பாதிக்கிறது ஒரு குரூப் அப்படின்னு சொன்னால், அதை என்ஜாய் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. இல்லாமல் இல்லை. பயணச்சீட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்ம கொடுக்கக்கூடிய டிக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி கிளாஸில் பிரித்து அந்த கிளாஸுகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க அருமையாக வச்சுருக்காங்க. என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். இப் சப்போஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் த லீக்கர், அந்த மது வகைகள்
எனக்கு பிடிக்கும்னா அதில் எல்லா நாட்டு மது வகைகளும் இருக்குது, நான் வாங்கி சாப்பிட்லாம், இதுவும் இலவசம் தான். பட்டு நமக்கு அதில் ஆர்வம் இல்லை, அதனால் நான் சாப்பிடல. ஓகேவா? சச் இன்ட்ரெஸ்டடு பீப்புள்ஸ், இன்ட்ரெஸ்டடு நேஷன். நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இது எந்த அழகாக டெக்கரேட் பண்ணி சச் ஒண்டர்ஃபுல்லாக வச்சுருக்காங்கன்றதை மட்டும் நீங்கள் பார்க்கணும். இதை நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன்ற போது இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், நான் அனுபவித்த நல்ல விஷயங்கள் நீங்களும் சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு என்னோட ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காகத்தான் இவ்வளோ நான் கண்ணால் கண்ட காட்சிகளை நீங்களும் கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இது பண்ணியிருக்கேன். இது அழகான நாட்டுக்கு ஃப்ளைட்டு கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்கேயும் போய் அவசரப்பட வேண்டாம். படுக்கிறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ப்ளேஸ் கொடுத்துருக்கா. வேண்டாம் ஐயா நான் தூங்கலை அப்படின்னா சோஃபாஸு சம்மன் இதுலேயே அப்படி சாஞ்சி தூங்கலாம் போட்டுருக்கு. இன்னும் இல்லை, நல்லா கொஞ்சம் படுத்து தூங்கணுன்னா உங்களுக்கு பிரமாதமான ஒரு இந்த மாதிரி வடிவமைப்பு, படுக்கிற மாதிரி. அதுக்கு மேலே நமக்கு கம்பளி ஒன்று கொடுத்து படுக்க வச்சு மகிழ்விக்கிறாங்க. நம்ம மேடம் ரொம்ப படுத்துட்டாங்க, இல்லை ஃபஸ்ட் கிளாஸாக ஜாய்ஃபுல்லாக படுத்துட்டாங்க. போதுமா? பாருங்கள், இது நம்ம பெட்டு அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ஓகேடா, இப்போ என் ஒய்ஃபு உங்களுக்கு காட்டுறா. அந்த பக்கம் ஒரு பெரிய ஃப்ளைட் ஒன்று ரெடியாக இருக்குது. இப்போ மணி 2 மணி. பிரமாதமாக இருக்குது பாருங்கள். ஃப்ளைட்டை மூவ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடக்குது. அந்த ஏர்போர்ட்டில் ஒரு பார்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதே ஓமனர் ஃப்ளைட் அங்கே ஒன்று ரெடியாக இருக்குது. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃப்ளைட் ரெடியாக இருக்குது, அதை பார்க்கலாம் நீங்கள். ஓகேவா? என்ன அழகா டிசைன் பண்ணிருக்கு. அதுவும் வெரி பர்டிகுலராக இந்த கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு ரொம்ப ரொம்ப அருமையாக அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. பிஸ்னஸ் கிளாஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து டு ஆல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த எக்கனாமிக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. எனிவே நீங்கள் ஹாப்பி ஜேர்னின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. தேங்க்யூ. இங்கே இந்தியா வந்தாச்சுங்க, சென்னை வந்துட்டோம். லக்கேஜ் எல்லாம் காரில் ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆமாம், சிறப்பாக என்னுடைய மருமகன்னா மகன்தான், மகனும் வந்து இது ஏற்றிட்டுருக்காங்க. வந்து நீங்கள் பார்க்கலாம். இதை நல்ல மழைங்க, சென்னையில் சரியான மழை, சரியான தூறல், சரியான மழை. அங்கே மஸ்கட்டில் அனல் அடிக்குது, இங்கே ஃபுல்லாக மழை பெய்யுது. எவ்வளோ பெரிய உலக வித்தியாசம். உலகத்தில் பாருங்கள், ஒரே உலகத்தில் ஒரு பக்கத்தில் அனல், ஒரு பக்கத்தில் நல்ல மழை, அப்படி இருக்குது. ஆக மகிழ்ச்சியாக வந்து சேர்ந்துட்டோங்கிற செய்தியை என் பிள்ளைக்கும் நான் தெரிவிச்சிட்டேன். ஆக என் மருமகனுக்கும் நான் தெரிவிச்சிட்டேன். என்னை இது வரைக்கும் என்னையும் என்னுடைய மனைவியும் அவங்க நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு உங்களின் சார்பாகவும் நன்றி. ரொம்ப நல்லா, ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி.